செருப்பை தின்னும் மனிதர்கள். என்ன இப்படி ஒரு கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உலகத்துல 24 மில்லியன் காலணிகள் வருடத்துக்கு தயாரிக்கப்படுகிறது. இது மனித தேவைக்காக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாதணிகள் தயாரிப்பதற்காக அதிகமான புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பாவிக்கப்படுகிறது. அது நிலத்தில் சென்று கலக்கின்ற பொழுது அது மரக்கறிகளினூடாக நாங்கள் உண்ணும் உணவினூடாக மீண்டும் எங்களுக்கு வருது. அதே நேரத்தில் அது நீர்நிலைகளுக்கு அல்லது கடல்ல அது வீசப்படுகின்ற பொழுது அதை மீன் சாப்பிட்டா அந்த மீனினூடாக எங்களுக்கு வருகிறது. அதனால தான் நான் சொன்னேன், மனிதர்கள் செருப்பை உண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னு சொன்னா காலணிகளை உண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு தேவையான அளவு காலணிகளை வாங்குறதும், அது மட்டுமல்ல எவ்வளவு காலம் அதை முழுமையாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துறது. அதுக்கு பிறகு எங்களுக்கு சில நேரம் அளவு சிறிதாக ஆயிருச்சுன்னு சொன்னா, சப்பாத்து இல்லைன்னு சொன்னா காலனி தேவைப்படுபவர்களுக்கு அதை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி மாற்று வழிகளுக்கு போகலாம். ஏன்னு சொன்னா இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நாங்கள் சிந்திக்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்களை உருவாக்குறதுக்கு நாம காரணமாகிடக்கூடாது. சாதாரணமாக காலனி ஒன்று வாங்கினா கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் பாவிக்கக்கூடிய மாதிரியான நல்ல காலணிகளாக வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்போது நிறைய இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னு சொன்னால் இயற்கையோட ரொம்பவும் பொருந்தி போகக்கூடிய மாதிரியான பாதணிகள் எல்லாமே இப்போ தயார் செய்கிறாங்க. அப்படியான ஒரு விஷயத்துக்கு போகிறது அப்படிங்கிறது எதிர்கால அல்லது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும்.